ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்று 18/12/2023 தமிழ் சோபகிருது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்த ருதோ மார்கழி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று மார்கசிர சுத்த சுக்லபக்ஷ சஷ்டி திதி பகல் 3:14 வரையும், அதன் பிறகு சப்தமி திதி இருக்கிறது. இரவு 1:21 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்று வஜ்ரம் நாமயோகம். பகல் 3:14 வரை தைதுலாகரணம், அதன் பிறகு இரவு 1:33 வரை கரசைகரணம், அதன் பிறகு வணிசீகரணம். இன்று நேத்திரன் 1 ஜீவன் அறை என்ற அளவிலும். இன்றைய விவாக சக்கரம் தென்கிழக்கு, வாரசோலை கிழக்கு, யோகினி மேற்கு. இன்று மேல்நோக்கு நாளாகும். இன்றைய சிரார்த்த திதி சஷ்டி மற்றும் சப்தமி. இன்று இரவு 1:27 வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் திங்கட்கிழமையும் சதய நட்சத்திரம் சேர்ந்தால் அமிர்த யோகம், இதன் பலன் ஸ்திரீ சந்தோஷம். திங்கட்கிழமையும் புரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தால் முசல யோகம், இதன் பலன் போஜன ஹானி. இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும்பொழுது திதி துவயம். பொதுவாக பகல் நேரத்திலே பகல் 1:12 3:36 2 திதிகள் சேர்ந்து வந்தால் அந்த 2 திதியிலுமே வருஷாந்திர திதியை இறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன்படி சஷ்டி மற்றும் சப்தமி திதியிலே இறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருஷாந்திர திதி கொடுக்க வேண்டும். இதனை குறிப்பிடுவதற்கு திதி துவயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் சஷ்டி விரதம். பகல் 3:14 வரை சஷ்டி இருப்பதனால் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. தம்பதி சகிதமாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நல்ல வெற்றியும் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் போட்டிகளில் வெற்றி உண்டாகும். திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல செல்வ வளம் கூடும் அப்படிங்கிறது உண்டு. போட்டிகளில் வெற்றியும் தைரியமும் உண்டாகும். சக்தியின் அம்சமாக தேவசேனாதிபதியாக இருப்பவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அதிலும் இன்றைய தினம் இந்த மார்கசிர மாத சுக்லபட்ச சஷ்டிக்கு சுப்பிரமணிய சஷ்டி, சம்பக சஷ்டி என்று சொல்வார்கள். பகல் 12 மணிக்கு பிறகுமே சஷ்டி திதி இருப்பதற்குரிய இந்த நாளிலே வள்ளி தேவசனை சம்மதிதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செவ்வரளி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்வதால் குழந்தைகளுக்கு நன்மை உண்டாகும். குழந்தைகள் நம்ம சொல் பேச்சுப்படி கேட்பார்கள் அப்படிங்கிறது உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது உண்டு. குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம். இவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் செல்லும் இடமெல்லாம் சிறப்பும் வெற்றியும் ஜெயம் உண்டாகும். முருகப்பெருமானை சுப்பிரமணியராக வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்றவை பாராயணம் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் சிவலிங்க சஷ்டி அல்லது மார்கசிர சஷ்டி என்று சொல்கிறோம். இந்த மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே சதய நட்சத்திரம் சஷ்டி திதி கூடியுள்ள இன்றைய தினத்திலே 100 நட்சத்திரங்களுடைய தொகுதி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத சதவிஷதா என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லுக்குள் 100 நட்சத்திர கூட்டம் என்று பொருள். எங்கே சததாரா என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திர நாளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயம் உள்ளதோ அங்கு சென்று சிவபூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிவன் கோயில் சிவ அபிஷேகம் பண்றதுக்கும் சிவன் கோயிலில் சிவனை பிரதிஷ்டை செய்வதற்கும் இந்த சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சததாரா நட்சத்திரம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த வகையிலே எங்கேயாவது உங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எப்போதாவது சதய நட்சத்திரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் அப்படின்னு தெரிந்தால் அந்த கோவில் உள்ள சிவாலயம் சென்று அந்த சிவனுக்கு இன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் சிவபூஜை செய்வதால் நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். முன்னோர்கள் காலத்திலே செய்த சிவ உபச்சாரங்களால் நீங்கி தோஷங்களால் நிவர்த்தியாகும். சிவ உபச்சாரங்கள் சிவன் கோயில் சொத்துக்களை அபகரித்தல், சிவனடியார்களுக்கு அல்லது சிவாச்சாரியர்களுக்கு துன்பம் செய்தல், அவர்களுக்கான ஏதாச்சும் தொந்தரவுகள் கொடுத்து அதனால சிவ சாபங்கள் உண்டாலும் அந்த சிவசாபங்கள் சிவதோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியும் சுபிட்சும் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் சதய நட்சத்திரம் சஷ்டி தினம் கூடியுள்ள இன்றைய தினத்திலே எங்காவது அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அல்லது சதய நட்சத்திரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். பொதுவாக ஜாதக ரீதியாக லக்னத்திலே ராகு கேதுகள் இருந்தாலும் அல்லது சூரியன் கேது சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தாலும் 12ஆம் இடத்திலே குரு நீசமாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்திலே சிவாவச்சாரம் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு சிவபெருமானை வழிபாடு செய்வதால் சகலவிதமான நன்மைகள் முன்னேற்றம் உண்டாகும். நம்ம முன்னோர்கள் நற்கதி பெறுவார்கள். மேலும் திங்கட்கிழமையும் சதய நட்சத்திரம் சென்றுள்ள இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது, சிறப்பான நாள். பொதுவாக மார்கழி மாதமாக இருந்தாலும் மாதவாரியாக செய்யக்கூடிய சுபகாரியங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினம். சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு, குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுவதற்கு, அதேமாதிரி நாள் கணக்கில் மாத கணக்கில் இப்போ 10 நாள் அல்லது 11ஆவது நாள் குழந்தைகளுக்கு புன்னிதானம் செய்வது, ருதுசாந்தி செய்வது, அதுபோல் மாதவாரியாக செய்யக்கூடிய இப்போ 7ஆவது மாதம் அல்லது 9ஆவது மாதமாக இருந்தால் அந்த கர்ப்பஸ்திரிகளுக்கு இன்றைய தினம் வளைகாப்பு சீமந்தம் செய்வதற்கு சிறப்பான தினமாக இருக்கிறது. திங்கட்கிழமையும் சதய நட்சத்திரம் சென்றுள்ள இன்றைய தினத்திலே கர்ப்பாதானம் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பூ முடிப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சிவசம்பந்தமுள்ள பெயர்களை சூட்டுவதற்கு, முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பெயர்களை சூட்டுவதற்கும் இன்றைய தினம் சிறப்பான தினமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டுவதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கு, வித்யாரம்பம் செய்வதற்கும், மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு அதற்கான முயற்சிகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கு மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. குதிரைகள் வாங்குவதற்கு, நாள்கால் பிராணிகள் குறிப்பாக ஆடம்பரமான
பிராணிகள், குதிரை, அதேமாதிரி யானை இதனை வாங்கி வளர்ப்பதற்கு இந்த தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. இப்பொழுது மாடர்ன் உலகத்திலே நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆடம்பரமான வாகனங்கள், லக்ஸரியான கார் போன்றவை வாங்குவதற்கு, அந்த கார் வாங்குவதற்காக அட்வான்ஸ் புக்கிங் செய்வதற்கு, அதை பார்வையிட செல்வதற்கு இந்த தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. தேவதா பிரதிஷ்டை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. குறிப்பாக சிவ பூஜை செய்வதற்கு இந்த தினம் நல்ல நாளாக இருக்கிறது. பூமி வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, ஏதாச்சும் நிலம் வாங்குவதற்காக நிலத்தை பார்வையிட செல்வதற்கு இந்த தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. நில சம்பந்தமான பிரச்சனைகள் பேசி தீர்ப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. ஸ்டேஷன் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. குழந்தையை முதலில் தொட்டிலில் விடுவதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. யாத்திரைகள் செல்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. இவ்வாறாக திங்கட்கிழமையும் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரம் கூடிய இந்த தினத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களும் மார்கழி மதமாக இருந்தாலும் கூட சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். திங்கட்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் நண்பகல் 10:30 12 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 1:30 3 மணி வரையும், பொதுவான சுபகாரிய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும், மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரையும் பொதுவான சுபகாரிய நல்ல நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் விருதியும் சந்தோஷத்தை உண்டு செய்யும். இன்றைய தினம் சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியில் பிறந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்டோஷம் பதிதாராபலனாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆயிலியம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதிதாராபலன், மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து இன்றைய தினம் ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, சந்திரன் சதய நட்சத்திரத்திலே ராகுனுடைய சாரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் சந்திரன் சனியோடு சேர்ந்திருப்பதால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். லாபம், முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். தந்தை வழியிலே ஆதாயத்தை உதவி பெறுவீர்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கு, தேவதா பூஜைகள் செய்வதற்கு தெய்வானுகூலமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். பூர்வீக பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு, குலதெய்வதா பூஜைகள் செய்வதற்கு இன்றைய தினம் யோகமான தினமாக இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களை போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தனலாபத்தை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் செய்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். நீண்ட கால உடல் உபாதைகளுக்கு சரியான மருத்துவம், ஆலோசனை உதவியும் கிடைக்கும். தனலாபத்தை பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் யோகமான தினமாக இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் யோகத்தையும் விருதியும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தெய்வ வளம் இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தேவதா பலத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தொழில்துறையிலே வளர்ச்சி, லாபத்தை பெறுவீர்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் நிவர்த்தியாகும். தந்தையின் மூலமாக ஆதாயத்தின் யோகத்தினை பெறுவீர்கள். உங்களுடைய கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும். கணவர் அல்லது மனைவி மூலமாக நல்ல ஆலோசனை உதவி பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக லாபம் விருத்தியும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஏதாச்சும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்திக்காக சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கான முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி யோகத்தை பெறுவீர்கள். கடகராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடகராசி ஆயில்யம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் பதிதார பலனாக இருக்கிறது. எனவே கடகராசியில் பிறந்த நண்பர்களே எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. தொழில் செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே சக நண்பர்கள், ஊழியர்களை அனுசரித்து செல்வது யோகத்தை கொடுக்கும். போட்டிகள் அதிகமாக வரும். தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகளும் நிவர்த்தியாவதற்கான சாதகமான சூழலாக இருக்கும். தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் இருந்தாலும் அதை குறித்து வைத்து சொல்லுங்கள். இன்னும் சில நாட்கள் கழித்து முயற்சி செய்தால் வெற்றி யோகத்தை பெறுவீர்கள். கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. சிவபூஜை செய்வதாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதாலும் உங்களுடைய சந்திராஷ்ட பாதிப்பெல்லாம் விலகி நன்மையை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிம்மராசியை பிறந்த நண்பர்களை போட்டிகளில் வெற்றியும் தனலாபத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும். குழந்தைகளால் விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உருவாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினம் கர்ப்பாதானம் செய்வதற்கும் ஏற்ற யோகமான தினமாக இருப்பதனால் அதற்கான முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விருத்தி பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்தாலும் அது யோகம் விருத்தியும் உண்டாகும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தனலாபத்தை பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை தனலாபத்தை முன்னேற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக யோகமும் ஆதாயமும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. சகோதர வழியிலே கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். உங்களுடைய சகோதரர்கள் நல்ல முன்னேற்றத்தை யோகத்தையும் பெறுவார்கள். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். தனலாபத்தை பெறுவீர்கள். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி தொழில்துறையிலே வளர்ச்சி, லாபத்தை பெறுவீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி, விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலிலே லாபம், விருதியும் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கு, தொழிலில் புதிய முயற்சிகள் செய்வதற்கு, தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான யோசனைகள் விருதியாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி யோகத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தனுசு ராசியிலே பிறந்த நண்பர்களே தனலாபம், முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தந்தை வழியிலே உறவுகள் மூலமாக ஆதாயத்தின் யோகத்தின் பெறுவீர்கள். தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான சூழலாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய கணவர் அல்லது மனைவி மூலமாக யோகத்தின் லாபத்தினை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும்.
திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை எதிர்பார்க்கலாம். அதற்கான முயற்சிகளை வெற்றி யோகத்தை பெறுவீர்கள். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் யோகத்தை விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, செலவினங்கள் அதிகமாக ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். குடும்பத்திற்கான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் யோகமாக இருக்கிறது. வெளியிடங்களில் நல்ல மதிப்பும் புகழும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, பிரயாணங்களால் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. நிறைய மனக்குழப்பங்கள் வருவதற்கான சூழல் இருக்கிறது. மற்றொன்று பேசும்பொழுது மட்டும் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம், அசௌகரிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மற்றபடி தொழில் துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாச்சும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பூஜைகள் செய்வதற்கு அதற்கான முயற்சிகள் செய்தால் அதில் யோகம் விருதி பெறுவீர்கள். தெய்வ வளத்தினால் இதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, தொழில் துறையிலே வளர்ச்சி இருக்கும், லாபத்தை பெறுவீர்கள். கடன் வாங்கி காரியங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் உஷ்ண பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அலர்ஜி பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கிறது. எதையும் ஒரு தரத்து இருதரம் யோசித்து ஆலோசனை செய்து அனுசரித்து பேசுவது யோகத்தை கொடுக்கும். தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். போட்டிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக யோகத்தை ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும், ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும், வீட்டிலேயே கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சுதர்ஷ்ண ஹோமம், வீடு கிரகப்பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும், இந்த மார்கழி மாதத்திலே வீட்டிலே திவ்ய பிரபந்த பாராயணம் அத்தியனம் செய்வதற்கும் எம்மை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையிலே செய்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.